சில பேர் எங்கள் பேரை வச்சுக்கிட்டு சில பேர் பணம் வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. அது எங்களுக்கும் தெரியும். அது நாங்கள் பொறுப்பு இல்லைங்க. சாமிநாதையரை மனு போட்டு பார்த்துட்டு வந்து கிருத்திகாட்ட சொல்கிறாங்க, ஏன் வாங்கினவங்கள்ட்ட பணம் திருப்பி கொடுக்குறதுக்கு கூசுதா கை வரமாட்டேங்குது உங்கள் கையெல்லாம். பழனி அம்மாவை யாராவது எங்கேயாவது இந்த வீடியோ பார்த்து அவங்கள இந்த வீடியோவில் அவங்க போட்டோ வைக்கிறேன். பழனி அம்மாள் போட்டாவை, மதுரை கீழத்துறை பழனி அம்மாள் போட்டாவை, அவங்க பொண்ணோட மீனா அவங்க பொண்ணு பேர். இவங்களை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கிற காவல்துறையிடம் ஒப்படைங்கள், பிடித்து ஒப்படைங்கள். வெளியே இருந்து வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை ஜாமீன் எடுக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாமே தூது போறது எல்லாமே கேரளா டிரைவர் கார்த்திக்கும் சுப்பிரமணியம் தான். அதுல மெயின் கார்த்திக் தான் கொண்டு போய் கிருத்திகாட்ட போய் இவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே அங்க சேர்க்கிறாரு. இவர்கிட்ட இருந்து பழனி அம்மா பாருங்க அழகா பணத்தை சுருட்டிக்கிட்டு என்னைக்கு இருந்தாலும் பிரச்சனை வரும்னு சொல்லி அந்த அம்மா ஆல்வேஸ் ரெடியாவே இருந்திருக்கு. இந்த சாமிநாதையர் என்ன செய்யறாருன்னா உள்ள சுக வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அந்த ஆளு வெளியே வெயிலே போட மாட்டேங்கிறாரு. அந்த ஆளு எல்லாம் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா உள்ள சுக வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஜெயிலுக்குள்ள. ஸ்கேம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சில நாட்களாக ஒரு 12-13 நாட்களாக நான் வீடியோ போடலைங்க. எனக்கு உடல்நிலை சரியில்லாதனால ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், மருத்துவமனையில் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதனால் நான் வீடியோ போடலை. இப்போ போனவங்க மொத்தம் 96 பேர் உள்ளே போயிருக்காங்க. கடந்த மாதம் 24ஆம் தேதி கூட பேரையூர் அன்னக்குடி, யுவராஜ், பழனி வருஷநாடு பழனி அம்மா, இந்த மாதிரி ஆட்களிலெல்லாம் நிறைய பேர் தூக்கியிருக்காங்க சிபிசிஐடியிலிருந்து. அதே மாதிரி தேசிங் பாலாஜி எல்லா பேரும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, கைது செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி உள்ளே இருக்கிறவங்க யாருன்னு வெளியே வரலங்க. அந்த டேசி ராணி மட்டும்தான் வந்திருக்கு. அன்னக்குடி பையன் வெளியே வந்திருக்காரு. காட்பாடி ஜெயராஜ் ஜாமீனுக்கு அப்ளை பண்ணலை. எல்லாம் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா உள்ள சுக வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஜெயிலுக்குள்ள. ஏன்னா அவங்க கிட்ட பணம் இருக்கு, மக்களுடைய பணம் இருக்கு, நல்லா அனுபவிச்சுட்டு இருக்காங்க. உள்ள சேஃப்டியாகவும் இருக்காங்க. வெளியே இருந்தா தானே நீங்க அடிக்கிறீங்க, தூக்கிட்டு போய் பணம் கேட்குறீங்க. பூரா மக்கள் பணம். நம்மள மாதிரி ஆட்கள் ஏமாந்த பணத்தை வச்சு உள்ள வச்சு பணத்தை செலவழித்து லக்ஸூரியா ஜெயிலுக்குள்ள இருக்காங்க. வேலைக்கு சாப்பாடு, வாரத்துல 2 நாள் வீடியோ காலில் பேசுறாங்க. எல்லாமே நடக்குதுங்க, எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். எல்லா பேரும் ஒற்றுமையா இருந்தா தான், நம்ம ஏமாந்த மக்கள் எல்லோரும் ஒற்றுமையா இருந்தா தான் இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். இல்லைன்னா காலால் முளைச்ச மாதிரி வளர்ந்துகிட்டே இருப்பாங்க. அது ஒரு புள்ளி முற்றுப்புள்ளியா இருக்கணும், கோடா இருக்கக்கூடாது. அந்த கோடு எப்படி வேணாலும் இழுத்து கொண்டு போகலாம், வளைச்சு கொண்டு போகலாம், லெஃப்ட் ரைட்டு நேர்பாதை எப்படி வேணாலும் கொண்டு போகலாம். அது முற்றுப்புள்ளியா இருக்கணும். நம்ம மக்கள் யாரும் முற்றுப்புள்ளியா இருக்க மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி இந்த வெளியே இருக்க ஏஜென்ட்டுகள்லாம் என்ன செய்யறாங்க, வெளியே வந்தாச்சு, இவங்க ஜாமீன் கிடைச்சிருச்சு, எல்லாமே உண்மைன்னு சொல்லி அதாவது பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் சில பேர் பணம் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் வசூல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டாக்ஸ் கட்டணும், அதிகாரிகளுக்கு பணம் கொடுக்கணும், லஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கு. இன்னும் நிறைய இடத்துல சேராத இடத்துல எல்லாம் அவங்களும் வண்டி வாங்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி இந்த சாமிநாதையர் என்ன செய்யறாருன்னா உள்ள சுக வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அந்த ஆளு வெளியே வெயிலே போட மாட்டேங்கிறாரு. அந்த ஆளு ஏன்னா வெளியே வந்தா அடிச்சு கொண்டு விடுவாங்கன்ட்டு மோசடி செஞ்சது தெரிஞ்சு போச்சு எல்லா மக்களுக்கும். சாமிநாதையர் ஒரு மோசடி பேரு வெளின்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு. அதனால வெளியே வர்றதுக்கு பயப்படுறான் அந்த ஆளு. தன் மனைவி ராதா அம்மா வெளியே வந்துருச்சுன்னா அவங்க ஒரு ஆள் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த அம்மா வெளியே வர்றதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு ஜாமீன்ல. ஆனா சாமிநாதையர் எடுக்க விட மாட்டேங்கிறாரு. ஏன்னா இந்த அம்மா மட்டும் போயிடுச்சுன்னா, ஏதாவது தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுருச்சுன்னா இவருக்கு திருப்பி வழக்கு திருப்பிக்கிறோம் அப்படிங்கறதுக்காக இந்த அம்மாவை வெளியே விட மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி டிரைவர் கேரளா டிரைவர் கார்த்திக், சுப்பிரமணி, இவங்க 2 பேரும் போய் 3 நாளைக்கு ஒரு தடவை சாமிநாதையரை மனு போட்டு பார்த்துட்டு வந்து கிருத்திகாட்ட சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, சாமிநாதையர் எனக்கு கேஸ் கொடுத்தவங்களும் சரி கேஸ் கொடுக்காதவங்களும் சரி நான் யாருக்கும் பணம் தரமாட்டேன், நான் யார்கிட்டயுமே பணம் வாங்கல, பணம் கொடுங்கன்னு சொல்லி நான் யார்கிட்டயுமே கேட்கல, மக்களா எனக்கு கொண்டு கொடுத்தாங்க, நான் வாங்கிட்டேன். எப்படி பேசலாம் பாருங்க. அந்த ஆளு விஷ ஜந்துங்க. அந்த ஆளு அதாவது உள்ள போய் கூட திருந்தலவன். அந்த ஆளு இன்னும் திருந்த பாடு கிடையாது. ஏங்க மனைவியும் சேர்த்து ஜெயிலில் வச்சுக்கிட்டு இருக்காருங்க. அந்த ஆளு இந்த அம்மா வெளியே வந்துருச்சுன்னா எல்லாத்தையும் சொல்லிருமேன்னு சொல்லி அப்ரூவர் ஆயிருமேன்னு சொல்லி பயந்துகிட்டு அந்த அம்மாவை வெளியே விட மாட்டேங்கிறான். அந்த ஆளு ஜாமீன் எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. கிருத்தியா எல்லா பேரும் போய் பணம் கேட்டுருவாங்கன்னு சொல்லி பயந்துகிட்டு எனக்கும் எங்க அப்பா அம்மாவுக்கு சம்பந்தம் இல்லை, எல்லாம் சாமிநாதையர் ட்ரைனிங் கொடுத்துருக்காரு, இப்படித்தான் பேசணும், இப்படித்தான் சொல்லணும், யார் கேட்டாலும் நீ என்னை பார்க்க வராத, உனக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரியே பாரு அப்படின்னு சொல்லி சொத்தை சேவ் பண்றாங்க, சேஃப்டி பண்ணிக்கிறாங்க. கடலூர்ல சொத்து மிகப்பெரிய சொத்து ஒரு கடலூர் மாவட்டத்துல இருக்கு. அது போக ஏலகிரிலையும் இருக்கு, கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரோட்லயும் இருக்கு, மதுரையிலையும் இருக்கு,
ஆந்திரால ஹைதராபாத் ஏரியாவிலையும் இருக்கு. சாமிநாதையருக்கு சொத்து இருக்கு, பினாமி பேர்ல வாங்கி கொண்டு வைத்திருக்கிறார். அதற்கு நீங்க கொஞ்சம் சாமிநாதையரை கேட்கும் விதத்தில் விசாரித்தால் நிறைய விஷயங்கள் வெளியே வரும். அவர் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 10,000 கோடி அடிச்சிருக்காரு. அவருடைய பினாமியே கிட்டத்தட்ட 5,000 கோடி அவர்கிட்ட இருக்குன்னு சொல்லி ஊரெல்லாம் சொல்லி அவர் எலெக்ஷன் சீட்டு கேட்கிறார். வரும் 2026 தேர்தலுக்கு ஒரு கட்சியை சார்ந்து தேர்தலுக்கு சீட்டு கேட்கிறார். நான் 100 கோடி ரூபாய் செலவழிக்கிறேன் அப்படின்னு. சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு மனிதன். கடந்த வீடியோவில் போட்டிருந்தோம். அதுக்கு அவங்க வீட்டாளுங்க அவங்களுடைய சம்பந்தப்பட்டவங்க என்ன சொல்றாங்க, இதெல்லாம் பழைய செய்திங்க, எங்களை யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சர்வசாதாரணமா சொல்றாங்க. சர்வசாதாரணமா சொல்றாங்க. ஏன் அமலாக்கத்துறை பார்த்துக்கிட்டு தானே இருக்கு, இன்கம் டேக்ஸ் பார்த்துக்கிட்டு தானே இருக்கு, மத்திய அரசு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கு. அவர் செய்யற தோரணைகள், கார் விதவிதமான காரு, ஒரு கட்சி தலைவருக்கு கார் வாங்கி கொடுத்திருக்காரு, அவர் திருப்பி கொண்டு கொடுத்துட்டாரு. நல்ல மனிதன். உண்மையிலே இவர் ஏதோ ஒரு தவறு நடக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் ஒதுங்கி ஒதுங்கி போய்கிட்டு இருக்காங்க. ஆனா இவராத்தையும் போய் எல்லா கட்சி இதுக்கும் போறாரு. 10 பவுன்சர் வச்சுக்கிட்டு இருக்காரு. இவருக்கு எங்க இருந்து இந்த பணம் எல்லாம் வந்தது, அந்த ஏரியாவில் விசாரிச்சா இது ஐயர் ஃபேமிலி தான் இருக்காங்க அப்படிங்கிறாரு. அந்த ஏரியாவில் சொல்றாங்க ஐயருக்கு எங்க இருந்து இவ்வளவு பணம் வந்தது. இவர் ஐயர் கோயில்ல மணி அடிச்சுக்கிட்டு இருந்தவர், திருச்செந்தூர் கோயில்ல பூர்வீகம் கொண்டவர். சங்கர ஐயர் இவர் தத்தெடுத்ததுன்னு சில பேர் சொல்றாங்க, சில பேர் பையன் சொல்றாங்க. ஆனா இவர் பையனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க எல்லாம் கோயில்ல கரெக்டா இருக்காங்க. இவர் ஒருத்தர் தான் இந்த மாதிரி தில்லுவாரித்தனம் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காரு, மோசடி பண்ணிக்கிட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காரு. இவர்கிட்ட இருந்து பழனியம்மா பாருங்க, அழகா பணத்தை சுருட்டிக்கிட்டு என்னைக்கு இருந்தாலும் பிரச்சனை வரும்னு சொல்லி அந்த அம்மா ஆல்வேஸ் ரெடியாவே இருந்திருக்கு. பழனியம்மா, மதுரை பழனியம்மா, கீழத்தோர பழனியம்மா எல்லாமே ரெடியா இருந்திருக்கு. தம் மகனை கூப்பிட்டுக்கிட்டு எங்க போச்சுன்னே தெரியலங்க. போலீஸ் தேடிக்கிட்டே இருக்கு. இந்த ராஜா லோக அதாலத் ராஜா அவர்களுக்கு ஒரு இது சொல்றேன். நீங்க உண்மையிலே நல்ல மனிதர், நல்லவர். ஆனா இந்த கேடு கட்டவங்க கூட சேர்ந்து நீங்களும் கெட்டு போயிட்டீங்க சார். நீங்க உங்க தொழிலை நீங்க பார்த்து நீங்க வாட்டுக்கு நிம்மதியா இருந்திருக்கலாம். இவன் ஒரு ஆளுன்னு சொல்லி இவனுக்கு ஐடியா எல்லாம் கொடுத்து இவன் செய்யற திலவாரித்தனத்துக்கெல்லாம் நீங்க கூட இருந்தீங்க. இப்போ உங்களுக்கும் அதோடைய அவமானம் உங்களுக்கும் இருக்கு. சாமிநாதையரை நம்பி போனவங்க எல்லா பேருமே நடுத்தருவுல தான் இருக்காங்க. இன்னும் ஏஜென்ட்டுக்கு நிறைய பேர் வெளியே இருக்காங்க. சாமிநாதையருடைய ஏஜென்ட் இன்னும் பழைய பெரிய ஏஜென்ட்டுகள்லாம் வெளியே தான் இருக்காங்க. காவல்துறை அதெல்லாம் அவங்களெல்லாம் தூக்கணும், கைது செய்ய வேண்டும், விசாரிச்சு கைது செய்ய வேண்டும் காவல்துறை. இன்னும் நிறைய பேர் வெளியே தான் இருக்காங்க, வெளியே இருந்து வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை ஜாமீன் எடுக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாமே தூது போறது எல்லாமே கேரளா டிரைவர் கார்த்திக்கும் சுப்பிரமணியம் தான். அதுல மெயின் கார்த்திக் தான் கொண்டு போய் கிருத்திகாட்ட போய் இவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே அங்க சேர்க்கிறாரு. கார்த்திக் தான் நிறைய பேருக்கு வில்லங்கமா இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காப்ல. ஏன் காவல்துறை அதை கண்டுக்கல? கிருத்திகாவையும் கார்த்திகையும் விசாரிச்சு கைது செய்ய வேண்டும். அப்பதான் இந்த பணத்தை பூரா ஒண்ணு திரட்ட முடியும். அவர் ஜாமீன் எடுக்க மாட்டேங்கிறாரு. அவங்க சுகபோக்கு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கான். அதாவது சுதந்திரமா வாழ்ந்துட்டு இருந்தான். அங்க 4 இதுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கான். அவ்வளவும் அவனுக்கு கிடைக்குதாங்க. இவன் பேச்ச கேட்டு பசீர் பாய் அவர் பேரை கெடுத்துக்கிட்டாரு. அவர் வயசானவர், நல்ல மனிதர். அவரும் உண்மையிலேயே சொல்ற அவரெல்லாம் நல்ல மனிதர். பேரை கெடுத்துக்கிட்டாங்க. அவங்க பர்மா பஜாரு, 7 கிணறு, கமுதி, இந்த ஏரியாவில் ட்ரிபிள் கேன்லி, இந்த ஏரியாவில எல்லாம் நிறைய வசூல் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாம் என்ன செய்ய போறாங்கன்னே தெரியல. அந்த அளவுக்கு இவங்க வசூல் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த குடியாத்தம் குமார் தான் ஐயருக்கு லெப்ட். எல்லாமே நான் தான் சொல்லி ஐயருடைய ஆபீஸே அந்த ஆளு தான் மெயின்டைன் பண்ணாரு. ஐயர் இல்லாத நேரத்துல குடியாத்தம் குமாரும் லைக்கும் தான் அந்த ஆபீஸை பராமரிச்சது. கொரோனா பில்ல குடியாத்தம் குமாருடைய பையன் அங்க வந்து இருந்தாப்புல, படிக்கிற பையங்கிறதுனால நாங்க பேச விரும்பல. குமார் வந்து இதுக்குள்ள வர்றப்ப 75 லட்சம் ரூபாய் காசோட கடனோட ஓடி வந்தார். இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்காரு. இந்த பணம்லாம் யார் பணம்? மக்கள் பணம், மக்களை ஏமாத்தி உறிஞ்ச பணம். ஏன் இது மக்களுக்கு புரிய மாட்டேங்குது? உங்களுக்கு தெரிஞ்ச ஏஜென்ட்டுக்கு பக்கத்துல யாராவது இருந்தாங்கன்னா அதை நேர காவல்துறையில கொண்டு போய் கொடுங்க, அவங்கள ஒப்படைங்க, நீங்களே ஒப்படைச்சிருங்க. இவங்களை எதிர்த்தா பொய் கேஸ் போடுறது போடு. எத்தனை பொய் கேஸ் போடுவேன்னு நாங்களும் பாக்குறோம். சாமிநாதையரே, நீ என்னென்ன புருடா விட்ட? ஆர்பிஐல எனக்கு ரொம்ப சொந்தக்காரங்கள்லாம் இருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அமித்ஷா ஐயா, மத்திய அமைச்சர் அமித்ஷா ஐயாட்ட என் ஆட்கள் இருக்காங்க. நிர்மலா சீதாராமன் அம்மாட்ட என்னுடைய ஆட்கள் இருக்காங்க. எங்களை சார்ந்தவங்க, எங்க சொந்தக்காரங்கள்லாம் இருக்காங்க. அவங்க தான் எங்களுக்கு எல்லாமே. என்ன இப்போ புளுடா விட்டு எல்லா பேரையும் மிரட்டின. எனக்கு அவங்களுக்கு தெரியும், இவங்களுக்கு தெரியும். முக்கிய அரசியல் மதுரை மாவட்டத்தில் இருக்கிற முக்கிய அரசியல்வாதிகள்லாம் உனக்கு தெரியும் சொல்லி உன் பாக்கெட்ல இருக்காங்கன்னு சொல்லி என்னென்ன புளுடா விட்டுருக்க. உன் வண்டவாளம் இதுதானா? இன்னைக்கு கூட மாசம் எத்தனை ஆச்சுன்னு பாரியா? 2 மாசம் ஆச்சு. உன்னை நான் ஒரு நாள் உள்ள வைக்கணும்னு நினைச்சேன். 60 நாள் ஆச்சு இன்னைக்கு கூட. இன்னும் உனக்கு ஜாமீன் கிடைக்கல. உன் மேல கேஸ் பதிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நீ உனக்கு எப்படி ஜாமீன் கிடைக்கும்? குடியா, உன் மனைவி ராதாமாவை வெளியே விடையா?
ஜாமீன் எடுக்க சொல்லியா? ஏன் அவங்கள தடுத்து நிறுத்துற? நீயே ஜாமீன் எடுக்க வர்றவங்களை ஏன் தடுத்து நிறுத்துற? ஜாமீன் எடுக்காத என்ன? எப்படி நீ அடி வாங்கத்தான் போற வெளியே வந்தா? அது உறுதி. நீ, காட்பாடி ஜெயராஜ், இந்த ஞானப்பிரகாசம், ஏசி ரவிச்சந்திரன் ஊருக்குள்ளேயே தலை காட்ட முடியாது. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நீங்க எல்லாம் வெளியே தலை காட்டவே முடியாது. தலை காட்டினீங்க உங்களை அடிச்சே கொண்டுருவாங்க. அவ்வளவு வெறியில இருக்காங்க மக்கள். பணத்தை ஏமாந்து ஒரு நாள் 2 நாள் இல்லையா, புதன்கிழமைங்கிறது, வெள்ளிக்கிழமைங்கிறது, திங்கக்கிழமைங்கிறது, இப்படியே சொல்லி 22 வருஷமா நீங்க விளையாண்டுட்டு இருக்கீங்க. அஸ்வின் ராவ் அவர் மனைவியை அவரையும் கைது செய்ய வேண்டும். காட்பாடி ஜெயராஜ் மனைவி அவங்க மேல புகார் கொடுத்தும் ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு இன்னமும் புதிராக இருக்கு. அஸ்வின் ராவ் எந்த சிறையில் இருக்காருன்னே தெரியல. அவரை கைது செஞ்சாங்களா, கைது செய்யலையா? மக்கள் கேட்கிற கேள்வி இன்னைக்கு இது. எவ்வளவோ மக்கள் என்கிட்ட கேட்டாங்க, சார் நீங்க கைது பண்ண போட்டோ எல்லாம் வந்துச்சு, எல்லா மீடியாலயும், டிவிலையும் வந்துச்சு, தினப்பேப்பர்லயும் வந்துச்சு, யூடியூப்லயும் வந்துச்சு. ஏன் அஸ்வின் ராவ் பண்ணல? ஏன் அதை பப்ளிசிட்டி பண்ணல, பிரஸ் நியூஸ் கொடுக்கல அப்படின்னு எங்களை கேட்கிறாங்க. மக்களே பொறுத்து கொள்ளுங்கள். அதே மாதிரி இந்த வாரம் வந்துடும், வியாபாரம் முடிஞ்சிருச்சு, பணம் வந்துருச்சு, கண்டெய்னர்ல பணம் வந்து நிக்குது அப்படின்னு சொல்றது எல்லாமே பொய்யுங்க ஐயா. முழுக்க முழுக்க மோசடித்தனமானது இது. இன்னும் யாரும் திருந்தபாடு இல்லை. எல்லாம் பணம் வசூல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. புதுசா உள்ள வருதுங்கய்யா நிறைய கதைகள். பழனி அம்மால யாராவது எங்கேயாவது இந்த வீடியோ பார்த்து அவங்கள, இந்த வீடியோல அவங்க போட்டோ வைக்கிறேன், பழனி அம்மாள் போட்டாவ, மதுரை கீழத்துறை பழனி அம்மாள் போட்டாவ, அவங்க பொண்ணோட மீனா அவங்க பொண்ணு பேரு. இவங்களை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கிற காவல்துறையிடம் ஒப்படைங்கள், பிடித்து ஒப்படைங்கள். பழனி அம்மாலாம் மதுரைக்குள்ள சிக்குச்சுன்னு வைங்க, அடிச்சே போட்டுருவாங்க. ஏற்கனவே ஜெயலட்சுமி பொண்ணு கல்யாணத்துக்கு வந்து அடி வாங்கின, இந்த பணம் தரேன்னு சொல்லிட்டு ஓடிவிட்ட. ஆனா நீ எப்பவுமே ரெடியா இருந்திருக்க. இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுது, நடக்கும் எதிர்பார்த்து நீ எஸ் ஆகிட்ட, வெப்பரமா வெளியே ஓடிவிட்ட. அவ்வளவு பணம் ஒன்று இருக்கு. சாமிநாதையர் மூத்த குடும்பம், அவங்க கிட்டே இந்த பணம் இருக்கு. அவங்க வேலையே பார்க்கலங்க. அமெரிக்காவில் கொஞ்ச நாள் வேலை பார்த்தாங்க. அமெரிக்காவில் சொத்து வாங்கியிருக்காங்கிறாங்க. சொத்து நிறைய வாங்கி போட்டிருக்காருங்க சாமிநாதையர். பணம் கிடைச்சோடனே பிட்காயின் வாங்கிடுவாரு. அதே மாதிரி பணம் கிடைச்சோடனே நேராக ஏதாவது பக்கத்தில் நாக்கடையில் போய் காயின் வாங்கி வச்சுக்கிறாரு. அவர் என்ன செய்வார் பாவம்? ரேணுகா, கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க, ரேணுகா தேவி நடிகைன்னு சொல்றாங்க. ஒரு படத்திலையும் ஒரு விளம்பரத்திலையும் நடித்த பாடு இல்லை. அவங்கள்ட்டையும் சாமிநாதையர் நிறைய பணம் கொடுத்து வச்சிருக்காரு. அந்த அம்மாவும் அந்த பொண்ணும் ஏஜென்ட் லிஸ்ட்ல இருக்காங்க. பிடிஎஃப்ல அந்த பொண்ணு பேர் இருக்கு, அந்த பொண்ணு நம்பர் இருக்கு, ஃபோன் நம்பர். இப்போ அந்த நம்பரை ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப் வருது. ஏன் நீங்க யாரையும் சேர்க்கலைன்னா, சாமிநாதையருடைய உங்களுக்கு தொடர்பு இல்லைன்னா வெளியே வர வேண்டியதானே? செல்லுகளெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டீங்க. நீங்க முதலே தெரிய மாட்டேதே. நாங்களும் கோயம்புத்தூர்ல சுத்தி உங்களுக்கு விசாரிச்சுக்கிட்டே இருக்கோம். உங்களுக்கு வேண்டியவங்ககிட்ட எல்லாம் நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம், நீங்க எங்க இருக்கீங்கன்ட்டு. மக்களே, இன்னமும் ஏமாறாதீர்கள். ஏமாந்தீங்கன்னா அவ்வளவுதான். இன்னமும் இவ்வளவு நடந்தும் நீங்க ஏமாந்தீங்கன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை. மக்களே, நாங்க சொல்றத உங்களுக்கு எடுத்து கொடுத்து சொல்லிட்டோம். இது மோசடிங்கிறத சொல்லிட்டோம். தினம் உங்களுக்கு மோசடிங்கிறத நாங்க சொல்ல முடியாது. ஏன்னா எங்களுக்கும் சில பொறுப்புகள் இருக்கு, எங்களுக்கும் சில வேலைகள்லாம் இருக்குங்க. நாங்க அதையும் பார்க்கணும். இப்போ ஓரளவுக்கு இந்த 2 நாளாக வெளியே வர போய் தான் இப்போ நான் போடுறேன். தேவையில்லாமல் பொய் வழக்கு போடுறது, தைரியம் இருந்தால் இப்போ நான் பேசுகிற மாதிரி பேசுங்க. உங்களை சார்ந்தவங்ககிட்ட கூவுறாங்கல்ல சில பேர், அவங்களாம் நேரடியாக வந்து என் கூட மோதுங்க, நான் தான் அப்படின்னு சொல்லி மோதுங்க பார்க்கலாம். இந்த இப்போவும் நான் சொல்கிறேன், என் பேர் முருகேஷ், பத்திரிகையாளர், மக்கள் பிம்பம் பத்திரிகையும் எடிட்டர், பப்ளிஷர். ஸ்கேம் டிவி உடையது என்னது தான். நான் தைரியமாக என் பேரை சொல்கிறேன், என் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நீங்களும் நேருக்கு நேராக வாங்க. ஏன் பொய் வழக்கு போடுறீங்க? தில்லு இருந்தால் நேருக்கு நேராக வா. நிறைய பேர் பணம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஏன் பணத்தை கொடுத்துட வேண்டியதானே? ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அவங்க பணம் தானேங்க, அவங்களுக்கு வியாபாரம் வேண்டாம். நீ பணத்தை திருப்பி கொடுத்துரு. அவங்ககிட்ட எழுதி கூட வாங்கிக்க, உனக்கும் எனக்கு இனிமேல் சம்பந்தம் இல்லை சொல்லி பணத்தை கொடுத்துட்டு எழுதி வாங்கிக்க. அவங்க கேஸ் வாபஸ் பண்ணிடுவாங்கல்ல, நீங்கள் ரிலீஸ் ஆகலாம்ல. ஒவ்வொரு கேஸ்லேருந்து நீங்கள் ரிலீஸ் ஆகலாம்ல. ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க அந்த வேலையை? அப்போ முழுசாட்டே பொண்ணும் பார்க்குறீங்க, உங்களை விட்டுருவாங்களாம் மக்கள். ஐயா, இந்த மோசடி பேர்வழிகளுக்கு ஒரு இது சொல்கிறேன். இன்னும் மக்கள் உங்களை நம்பிக்கிட்டு இருக்காங்க. 60% தான் இப்போ வெளியே வந்திருக்காங்க. இன்னும் 40% இருக்கு. அந்த 40% திரும்பிச்சுன்னு வையே, நீங்கள் யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு வெறியில் இருக்காங்க. உண்மையை சொல்கிறேன், வெறியில் இருக்காங்க. மிரட்டுறது, ஆளை வச்சு மிரட்டுறது, ஆளை வச்சு தூக்குறேங்கிறது, கொன்றுவேங்கிறது, பொய் வழக்கு போடுறது, அரசியல்வாதிகளை விட்டு பேசுறது, வழக்கறிஞர்களை விட்டு மிரட்டுறது, என்ன இது பொழப்பு? அவங்க பணம் தானே, கொடுத்துட வேண்டியதானே?
மக்கள் பணம் தானே. ஏன் வாங்கினவங்களை பணம் திருப்பி கொடுக்கறதுக்கு கூசுதா கை வரமாட்டேங்குது உங்க கையெல்லாம். சில பேர் எங்க பேரை வச்சுக்கிட்டு சில பேர் பணம் வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. அது எங்களுக்கும் தெரியும், அது நாங்கள் பொறுப்பு இல்லைங்க. அப்படி யாராவது எங்கள் பேரை சொல்லி நீங்கள் வசூல் பண்ணியிருந்தா கேட்டிருந்தா அருகில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளிக்கலாம், தாராளமாக புகார் அளிக்கலாம். எங்கள் பேரை யூஸ் பண்ணி நாங்கள் யாருக்கும் பணம் வாங்கி கொடுக்குறோம்னு சொல்லவே கிடையாதுங்க. யாருக்கும் காவல்துறையிட்ட கூட்டு போய் விடுறோம்னு சொல்லலை, சொல்கிறோம் போங்கிறோம், அவ்வளோதான். எங்கள் வேலை முடிஞ்சு போச்சு. நாங்கள் செய்தியாளர்கள், செய்தியை வெளியே விடுறோம், உண்மை கிடையாதுன்னு சொல்லி வெளியே விடுறோம், அவ்வளோதான். எங்கள் வேலை முடிஞ்சு போகுது. அதை நீங்கள் தான் மைண்ட்படுத்தி நீங்கள் தான் அதுக்கு அடுத்த நடவடிக்கை எடுக்கணும். சில யோசனைகள் சில இதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி போயிடுங்க, அவ்வளோதான். நாங்கள் யாரையும் கூட்டு போய் எங்கள் காவல்துறையில் கொண்டு போய் கொடுங்க, அந்த காவல்துறையில் கொடுங்கன்னு நாங்கள் சொல்லவே கிடையாது, சொல்லவும் மாட்டோம். இனிமேல் புகார் கொடுங்க, அவ்வளோதான். உங்களுக்கு பணம் வேணும்னு சொன்னால் புகார் கொடுங்க. அது இன்னைக்கு இல்லைன்னா 6 மாதம் கழிச்சாவது 1 வருஷம் கழிச்சாவது உங்களுக்கு அரசாங்கத்திலிருந்து பணம் வரும். இப்போ எதுவுமே கொடுக்கலைன்னா உங்களுக்கு பணம் வராது. அதை நீங்கள் யோசனை பண்ணி நல்லபடியாக முடிவெடுத்து விருப்பப்பட்டு போய் புகார் கொடுங்க. இல்லை நாங்கள் கேட்டு வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கேட்டு வாங்கிக்கங்க, தாராளமாக கேட்டு வாங்கிக்கங்க, நாங்கள் வேணான்னு சொல்லலை. யாருமே எஃப்ஐஆர் போட்டாச்சுன்னா அவங்களுக்கு பணத்தை கொடுத்து எழுதி வாங்கிக்கங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவோம். யாரும் வாபஸ் வாங்காதீங்க. பணம் உங்களுக்கு முழு பணமும் வந்த பிறகு எழுதி கொடுங்க, கேஸ் வாபஸ் வாங்கிக்கங்க. அதுக்கு முன்னாடி இத்தனை நாள் தர்றேன், இந்த அட்வான்ஸ் வச்சுக்கோ, இந்த 1 மாதத்தில் தர்றேன், 10 நாளில் தர்றேன், 1 வாரத்தில் தர்றேன் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட எழுதி வாங்கினா யாரும் சம்மதிக்காதீர்கள் மக்களே. முழு பணத்தை டேபிள் எடுத்து வை, நான் எழுதி கொடுக்குறேன், கையெழுத்து போடுறேன், கேஸை வாபஸ் பண்ணுறேன், இல்லைன்னா பண்ணாதீர்கள். நிறையா இந்த மாதிரி போர்ஜரி நடந்துக்கிட்டு இருக்கு சில இடத்துல, பார்த்துக்கங்க மக்களே. நாங்கள் ஒரு இதுதான் சொல்ல முடியும், அதை நீங்கள் தான் அடுத்தடுத்து நடவடிக்கை எடுத்து பார்த்துக்கிறணும். நிறைய ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க மக்கள். சாமிநாத ஐயரை விட்டுறாதீங்க, நான் அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சாமிநாத ஐயர் மேலேயும் காட்பாடி ஜெயராஜ் மேலேயும் அஸ்வின் ராவ் மேலேயும் எவ்வளவுக்கு புகார் கொடுக்க விரும்புகிறீங்களோ புகார் கொடுங்க. அவங்க ஜாமீனில் போயிட்டாங்கன்னா அதுக்கடுத்து அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க ஜாமீனில் உள்ளே இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு சேஃப்டி. வெளியே வந்தாங்கன்னா அவங்கள அடிச்சே கொண்டுருவாங்க. அந்த மாதிரி நிலைமையில் இருக்காங்க மக்கள், வெறியில் இருக்காங்க. பணம் ஏமாந்துட்டோம், நம்ம வாழ்க்கையே போச்சு. எத்தனையோ ஒரு வாழ்க்கை நடுத்தருவில் இருக்கு, எத்தனையோ பேர் வாழ்க்கை நான் காமிக்கிறேன் வாங்க. எவ்வளவோ பேர் நடுத்தருவில் இருக்காங்க, வேலைக்கு போறாங்க. முதலாளியா இருக்கிறவங்களாம் வேலைக்கு போறாங்க, கூலி வேலைக்கு போறாங்க. அதே மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் முடங்கி கிடக்குறாங்க. அரசாங்கம் இதுக்கு நல்ல நல்ல வழி எடுத்து கொடுக்கணும். மக்களே நீங்க திருந்துங்க. ஐயா மாண்புமிகு நீதி அரசர்களே, தாமாக முன் வந்து இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் மக்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுங்க. நீதி அரசர்களே, நாங்கள் வேண்டுறது அவர்தான். காவல்துறை அதிகாரிகளுக்கும் அதே தான் நாங்கள் சொல்கிறோம். அரசியல்வாதிகளுக்கு ஐயா முதலமைச்சர் அவர்களுக்கும், மத்திய அரசு பிரதமர் அவர்களுக்கும், உள்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நாங்கள் கோரிக்கை வைக்கிறது, இந்த மக்களை காப்பாற்றுங்க ஐயா. நிறைய ஏமாந்துருக்காங்க ஐயா, மண்டிட்டு கேட்குறோம், அவங்களுக்கு நல்லபடியே ஏதாவது ஒரு வழியை காமிங்க. இப்போ இது வரைக்கும் 96 பேர் அரெஸ்ட் ஆகிருக்காங்க. அதில் ஒரு 2-3 பேர் தான் வெளியே போயிருக்காங்க, உடம்பு சரியில்லை அது இதுன்னு சொல்லி வெளியே போயிருக்காங்க. இப்போ புதுசாக ஒருத்தர் தேவேந்திரன் சொல்லி அவர் நிறைய பேப்பரை வெளியே விட்டு டாக்டர்கிட்டயா பணம் வசூல் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு டாக்டர்கிட்டையும் நிறைய பெரிய அமௌண்ட்டாக வசூல் பண்ணியிருக்காரு. அவருக்கு இத்தனை லட்சம் கோடி வருது, இவ்வளோ 1000 கோடி வருதுன்னு சொல்லி பேப்பரை வெளியே விட்டுருக்காங்க. அதெல்லாம் எங்ககிட்ட ஆதாரமாக இருக்கிறது. நீங்கள் வாங்கின பணத்தை திருப்பி கொடுங்க, உங்கள் மேலே வழக்கு பாய போகுது, அவ்வளோதான் நாங்கள் சொல்லுவோம். இப்போ கேரளாவிலேருந்து நிறையா பேர் வழக்கு தொடர்ந்துருக்காங்க, கர்நாடகாவிலேருந்து தொடர்ந்துருக்காங்க, இப்போ ஆந்திராவிலேருந்து வர்றாங்க. எல்லாத்துக்கும் புகார் அளிக்கிறங்க, அவ்வளோதான் நாங்கள் சொல்கிறோம் ஐயா. இந்த சாமிநாதர் ஏஜெண்டுகள்லாம் வெளியே இருக்காங்க, நிறைய வெளியே இருக்காங்க. அவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற காவல்துறையில் கொண்டு போய் அவங்கள ஒப்படைங்க, அடித்து ஒப்படைங்க, கூட்டு போய் ஒப்படைச்சிருங்க. அவங்க இன்னும் வசூல் பண்ணிகிட்டு இருக்காங்க. டிரைவர் கார்த்திக், கேரளா கார்த்திக் வந்து ஒரு ஸ்பை மாதிரி, அதாவது அங்கே இருக்கிற நியூஸை கொண்டு வந்து சாமிநாதர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே கிருத்திகாவுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாரு நியூஸை. கிருத்திகா வந்து அந்த அம்மா அந்த பொண்ணு வந்து போனால் மாட்டிக்கிறமேன்னு சொல்லி மக்கள் அந்த பொண்ணை பிடிச்சிருவாங்கன்னு பயந்துக்கிட்டு எனக்கு அப்பா அம்மாவுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி அது வீட்டில் உட்காந்துக்கிட்டு வேலை பார்க்குது. கார்த்திக் போயிட்டு வந்து அந்த நியூஸை வாங்கிட்டு வந்து கிருத்திகாட்ட சொல்லிடுறாப்புல. கிருத்திகா அதுக்கேற்றாப்புல நடந்துக்கிறாப்புல. பணத்தை எல்லோரும் சேஃப்டி பண்ணுகிறார்கள், இதுக்கு மக்களாகிய நீங்கள் தான் முடிவு கட்ட வேண்டும். கூடிய விரைவில் நேரில் சந்திக்கலாம் மக்களே. வணக்கம்.